ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இதுக்கு முன்னாடி ஒரு 6 எபிசோடு வந்து நம்ம பார்த்தாச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்டை வச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரோட ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்டோட தினேஷ் ப்ரோவோட கிரெட்டா கார் வந்து இங்கே நிற்கிது. இங்கே நம்ம நண்பரோட இன்னொரு கார் வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம், ரிட்ஸ். ஓகே, இப்போ எவ்வளோ க்ளோஸாக வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி க்ளோஸாக நம்ம காருக்குள்ளே இருந்து எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்க்கிங்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போதோ ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போதோ முன்னாடி காருக்கும் நம்ம காருக்கும் எவ்வளோ கேப் விடணும், அதை எப்படி நம்ம உள்ளே இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூலமாக பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வித் டெமோவோட. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸ் நம்ம பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தினேஷ், உங்களுக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இது. ஒரு காருக்கும் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி மாறாது. இந்த ஒரு கெஸ்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம சீட்டில் இங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த காரில் ஓரளவுக்கு எனக்கு போனட் வந்து விசிபிளாக தெரியுது. பட் நீங்கள் நிறைய கார்ஸில் வந்து அந்த மாதிரி போனட் வந்து விசிபிளாக தெரியாது. ஓகே, ரைட். அப்போது இந்த ஒரு வைப்பர் லைன் வந்து உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் அங்கேருந்து உட்காந்தும்போது வைப்பரோட அந்த ஒரு கருப்பு கலரில் அந்த ஸ்ட்ரிப் தெரியுதா? அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டிரைவிங் பொசிஷனில் இப்படி உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட விசிபிலிட்டியில் அந்த லைன் வந்து தெரியும். அந்த லைனு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் எவ்வளோ கேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். புரியுதா? அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் போட்டு நல்லா பின்னாடி போயிடுறேன். ஸோ நான் பின்னாடி போக போக அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நமக்கு நல்ல ஒரு கேப் வந்து நமக்கு விசிபிளாகவே நமக்கு தெரியுது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வைப்பரோட லைனை நீங்களும் கேட்டுக்கோங்க நல்லா. அந்த வைப்பரோட லைனை, அந்த கார் இருக்கா, அந்த காரோட பாட்டம் வீல் இருக்கா, தரையில் ரோடில் டச் ஆகிருக்கா, அந்த பாயிண்ட்டுக்கு நான் மேட்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார்வர்டில் நம்ம அப்படியே போகிறோம், போயிட்டே இருக்கோம், இன்னும் போயிட்டே இருக்கோம். எனக்கு இந்த வைப்பர் லைனும் அந்த டயரும் ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா மேட்ச் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வைப்பர் லைனும் அந்த பாட்டம் டயருமே வந்து ஒரு கரெக்டான லைனில் இன்லைன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இறங்கி போய் காமிங்க வியூவர்ஸ்க்கு அது எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி பாட்டம் லைனை டச் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஃபீட் கேப் இருக்கும். இது வந்து ரெக்வயர்டு கேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இவ்வளோ கேப் போட்டு நம்ம ரோடில் ஓட்டுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடையாது, பார்க் பண்ணுறதுக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் டைட்டாக நான் போகிறேன். அந்த பாட்டம் இந்த வைப்பரோட லைனை வந்து அந்த பம்பரோட மேலே டச் ஆகிற வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டயரே வந்து நமக்கு ஃபுல்லாமே மறைஞ்சிருச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறமும் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன் அப்படின்னா இந்த லைன் வந்து அப்படியே பம்பரை க்ளோஸ் பண்ணிகிட்டே வருது. ஆக்சுவலி நீங்கள் பார்க்கலாம், இன்னுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். எஸ், இப்போ வந்து இந்த வைப்பர் லைனை அந்த பம்பரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுச்சு. புரியுதா? அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா மேபி தெரியாது. நீங்கள் டிரைவர் சீட்டு இருந்து நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தால் ஃப்ரண்ட்டில் என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் காமிச்சிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு 3 ஃபீட் கேப்புங்கிறது ரொம்ப டைட்டான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் ஆனால் ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த பம்பரோட லைனை ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு கூட பம்பருக்கு கரெக்டாக மறையிற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்பேஸில் போய் உங்களுக்கு அது நிற்கும். இல்லை இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வீலர் கண்டிப்பாக இப்படி புகுந்து இப்படி போயெல்லாம் வெளியில் வருவாங்க. அப்போ உங்கள் காரை இடிக்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இன்கேஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு இந்த வைப்பர் லைனை அந்த நம்பர் பிளேட்டோட பாட்டம் லைன் வரைக்கும் இப்படி நான் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட. எஸ், இது வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 to 1 ஃபீட்டு தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேப் வந்து இருக்கும். பட் இந்த காரில் இப்போ நம்பர் பிளேட்டுங்கிறது ரொம்ப உயரத்தில் இருக்குது. ஒரு சில நீங்கள் செடானோ
மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். அந்த நம்பர் பிளேட்டை கவர் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு நிப்பாட்டினீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி க்ளோஸான ஒரு காலாக இருக்கும். ஒரு 1 ஃபீட்டு தான் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை இப்படி நீங்கள் ஈஸியாக இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்டை இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க சொல்லலாம். அவரே வந்து என்ன கேப்பில் நிற்கிதுங்கிறத அவரே செக் பண்ணி நமக்கு பார்க்கட்டும். தினேஷ் ப்ரோ, இப்போ உங்களுக்கு அந்த வைப்பர் லைன் தெரியுதா? நம்ம என்ன பாயிண்ட்டை நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற காரோட எந்த இடத்துக்கு அந்த வைப்பர் லைன் வந்து இப்போ இருக்குது? நல்லாவே கேப்பில் இருக்குது, கரெக்டாக? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வைப்பர் லைனை கொண்டு போய் கரெக்டாக அந்த டயரோட பாட்டமில் போய் நீங்கள் நிப்பாட்டுறீங்க. எஸ், டயரோட பாட்டம். மூவ் பண்ணுங்க. இப்போ நிப்பாட்டுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? இது வந்து கண்டிப்பாக ஒரு 6 அடி இருக்கும். ஓகே, நீங்கள் இன்கேஸ் ஒரு பார்க்கிங்கில் போய் இப்படி நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து இந்த காரை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸாக வந்து இது இருக்கும். ஆனால் நிறையா இடத்துல இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ இதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து அந்த பாட்டம் லைனை கொண்டு போய் பம்பரை க்ளோஸாக வந்து நீங்கள் வைங்க. ரிலீஸ். இப்போ க்ளோஸாக போகுது. அந்த வைப்பர் லைனு அந்த பம்பரை கவர் பண்ணுதா அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் கொஞ்சம். எஸ் ப்ரோ. ஓகே, ரைட். இது வந்து மினிமம் ரெக்வயர்டு ஸ்பேஸ் எப்போனா நீங்கள் இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப்பில் நிற்கிறது ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக ஒரு சேஃபாக வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த கார் ரோல் ஆகி பின்னாடி வந்துச்சுன்னா கூட இடிக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இல்லை எனக்கு ஒரு 2 வீலர்லாம் போகிறாங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் கால் எடுங்க. அந்த அந்த வைப்பர் லைனை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட அந்த நம்பர் பிளேட்டு மிடில் வரைக்கும் கொண்டு போங்க. போகலாம். அங்கே பார்க்கணும். நம்பர் பிளேட் பாட்டமில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஐ மீன் அந்த ஒரு நம்பர் மறையிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, புரியுது. எஸ், ஓகேவா? ரீச் ஆச்சா? இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க இது எவ்வளோ கேப் இருக்குன்னு. சரியா? இப்போ இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது கண்டிப்பாக உள்ளே யாரும் போக முடியாது. ஆனால் அவங்க ரோல் ஆகி பின்னாடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக டச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உள்ள யாரும் போக முடியாது. ஆனால் இது வந்து ரொம்ப க்ளோஸ் கால் தான். பட் பம்பர் டு பம்பரில் சம்டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கூட நம்மளால் சிக்னலில் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வரும். அப்படி நிப்பாட்டும் போது இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும். ஸோ இது மாதிரி உங்கள் காரில் ஏதாவது ஒரு இந்த பாயிண்ட்டை வச்சு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதே தான் 2 வீலருக்கும் வந்து இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். அந்த 2 வீலரோட பாட்டம் டயரு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு பம்பரு, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை இடிக்காமல் நீங்கள் போய் நிப்பாட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இதை காரை ஓட்டும் போது இது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு நம்ம டிரைவில் போய் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நல்ல டிராஃபிக்கான ரோட்ல இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்த்த அதே மெத்தடை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த வைப்பர் தான் வந்து நமக்கு ரெஃபரன்ஸு. அந்த வைப்பரை பிடிச்சி அந்த ஃப்ரண்ட்ல போகிற காரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி நிப்பாட்டி தான் போகணும். இப்போ நம்ம சிக்னலில் அப்படி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலி வெஹிக்கிள். நான் நிற்கும் போது உங்களுக்கு க்ளீனாக அதை வந்து காமிக்கிறேன். இன்கேஸ் மூவ் ஆகும்போது கூட நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வெஹிக்கிள் வந்து நிற்கிது. நானும் என்ன பண்ணுறேன், க்ளோஸாக போயிட்டு நிப்பாட்டுறோம். ஸோ நிப்பாட்டும் போது இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த பம்பர் வந்து இந்த வைப்பர் வந்து அந்த பம்பரோட லைன் வந்து கவர் பண்ணிடுச்சு. இப்போ ஒருத்தர் நடுவில் நடந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. 3 ஃபீட் டெஃபினட்டாக இந்த கேப் இருக்கும். இப்போ நான் இன்னும் க்ளோஸாக நிப்பாட்டணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், கிட்டத்தட்ட அந்த மேலே அந்த நம்பர் பிளேட் வரைக்கும் கூட நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் போகிறேன். இப்போ வந்து இந்த வைப்பர் வந்து
இப்போ நம்பர் பிளேட்டை கம்ப்ளீட்டாக இப்போ மறைச்சிருச்சு, ரைட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 feet தான் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் வந்து அந்த வண்டி லைட்டாக பின்னாடி ரோல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால இவ்வளோ க்ளோஸாக வந்து நீங்கள் நிப்பாட்டாதீங்க. இந்த பம்பர் கவர் ஆகுறதுங்கிறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் டைட் வேணும் அப்படின்னா அந்த பூட்டோட பாட்டம் மோஸ்ட் அந்த லைன் இருக்குல்ல, அதை வந்து இந்த வைப்பரோட மேட்ச் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரோ இப்படி தான் வந்து ஸோ நம்ம இந்த மாதிரி டிராஃபிக்கில் கூட இந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வைப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே. கண்டிப்பாக அது வந்து நம்ம தனியாக ஒரு எபிசோடு வந்து உங்களை ஒரு சிட்டி டிரைவ்ல நம்ம ஒரு டிரைவ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து இது எல்லாத்தையும் வந்து நீங்க கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ஓடணும். ஓகே, ரைட்? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தின ஒரு கிளியர் டீட்டெயில் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஒரு பிகினரா எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம வந்து டிரைவ் பண்றது இல்ல பார்க் பண்றது அப்படிங்கிறது. சரியா? மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.